வித்தியாசமானவன். சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம்
என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவாரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவாரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேறும் எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனித்துதே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கடந்த 2 நாட்களாக ஆண்டவருக்காக வித்தியாசமானவனாக வாழ்வதனுடைய ரகசியத்தையும் தேவையையும் அதனுடைய அடிப்படை உண்மைகளையும் தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக, பாடல்களின் மூலமாக கற்று வருகிறோம். தேவனும் ஆழமாய், மிகவும் ஆழமாய், தெளிவாக நமக்குள் கிரியை செய்கிறதை நாம் அனைவரும் உணர்ந்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பிக்கிறதற்கு நான் உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். இன்றைய சாயங்கால கூட்டத்திலேயும் ஒரு வித்தியாசமானவனை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பேன். அதற்கு முன்னதாக இந்த காலை வேளையிலே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதனை உங்களுக்கு முன்னதாக நிறுத்துவதிலே ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அவனை குறித்த தெளிவான குறிப்புகளை ஆண்டவர் அழகாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படியாக மாத்திரமல்ல, உணர்வடைந்து அதே ஓட்டத்தை ஓடும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறதை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க போகிறோம். அவனை புரிந்து கொள்வதற்கு முன்னதாக எந்த சூழ்நிலையில் அவன் ஒரு நிலைக்கு அல்லது ஒரு இடத்திற்கு வருகிறான் என்பதனை குறித்து உங்களோடு கூட நான் பேசுவது நல்லது என்று நினைக்கிறேன். With the background you can understand you may be that person today. அந்த பின்னணியிலே நீங்கள் பார்த்தால் இன்றைய சூழ்நிலைக்கு தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரம் நீங்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை உங்களை இந்த இடத்தில் பொருத்தி பார்ப்பதற்கு வசதியாக அதை நான் பேசுவதற்கு வாஞ்சிக்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இஸ்ரவேல் தேசத்தினுடைய சரித்திரங்களையும் ராஜாக்களின் கதைகளையும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே, யூத ஜனங்கள் மத்தியிலே தேவன் நடப்பித்த கிரியைகளையும் ஆண்டவர் நமக்காக திருஷ்டாந்தங்களாக எழுதி வைத்தது மாத்திரமல்ல, எச்சரிப்பு உண்டாக எழுத வைத்திருக்கிறார் என்று பவுல் அழகாக சொல்கிறார். வாசிக்கலாம்.
1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை நாம் கொஞ்சம் திருப்பலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே இந்த வசனம் தெரிந்திருக்கலாம், ஆனாலும் திருப்பி என்னோடு கூட பார்க்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே, பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் போது தம்பி தங்கச்சி, இன்றைய சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக, இன்றைய சூழ்நிலைகளை நீங்கள் அணுகும் முறையாக, இன்றைய சூழ்நிலைகளிலே ஆவிக்குரிய உலகிலே நடக்கிறவைகளை நீங்கள் தெளிவாக பார்க்கத்தக்கதாக பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை படிக்கும் போதெல்லாம் இன்றைய சூழ்நிலையில் அது எப்படி நடந்திருக்கும் என்பதை நீங்கள் காண வேண்டும். வேதத்தை ருசிப்பதற்கான ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், கவனியுங்கள். அந்த ருசிக்கும் முறையில இது மிகவும் தேவையானது. அன்றைக்கு ராஜாக்கள் இருந்தார்கள், இன்றைக்கு ராஜாக்கள் இல்லை. அன்றைக்கு ராஜாங்கங்கள் இருந்தன, இன்றைக்கு ஒருவேளை நாமே நம்மை ஆளுவதற்கான ஒரு குடியரசிலே சுதந்திர நாட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைய நிலைக்கும் இன்றைய நிலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் ஆவிக்குரிய உலகிலே அது ஒரு மாற்றமும் இல்லை என்பதை நீங்கள் பழைய ஏற்பாட்டை தெளிவாக தியானித்து புதிய ஏற்பாட்டோடு பொருத்தி இன்றைய சூழ்நிலையிலே அவைகளை பார்க்கிற கண்ணோட்டத்தை பெற்றுக்கொண்டால் இந்த வேதம் தேனிலும் இனிதானது. I enjoy my Bible. I tell you, I enjoy my Bible. Every word is so sweet unto me. வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தை எனக்கு தேனிலும் இனிமையானவைகள் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். அப்படி ருசித்ததினால் தான் என்னுடைய செய்திகள் ஏராளமான விசிடிகளாக டிவிடிகளாக வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்னோடு கூட பேசினதை ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டது போது அவர்கள் இப்படி இருக்கிறதா என்றெல்லாம் பார்ப்பதற்கு அது விரஜனமாக இருக்கிறது. நான் வாஞ்சிப்பதெல்லாம், நாம் ஜெபிப்பதெல்லாம், இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் வருங்காலத்தில் அப்படிப்பட்ட பெரிய வேதத்தை ருசித்த, வேதத்தை ரசித்த மகனாக, வேதத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக மாறிவிட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்குள்ளே அதை கிரியை செய்வாராக. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இஸ்ரவேல் தேசத்திலே நடந்த ஒரு காரியத்தை சொல்லி, அந்த நேரத்திலே நடந்த நிலையிலே ஏழவன் எழுப்பின ஒரு பாத்திரத்தை, வித்தியாசமான பாத்திரத்தை, முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாத்திரத்தை உங்களுக்கு நிறுத்தி இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் தேவை என்பதை உங்களுக்கு இன்றைக்கும் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 2 துண்டாக பிரிக்கப்பட்டார்கள். சாலமோனுடைய பொல்லாத கிரியைகள், சாலமோனுடைய மாரல் லைஃப் அல்லது ஒழுக்க நெறி கெட்டு போனதினாலே ஏற்பட்ட சிதைவு இஸ்ரவேல் ஜனங்களை 2ஆக பிரித்தது. ஒன்று யூதாவும் இன்னொன்று இஸ்ரவேலாகவும் பிரிந்தது. இஸ்ரவேலுக்கு சமாரியா என்கிற பட்டணம் தலைநகராக இருந்தது, யூதாவுக்கு எருசலேம் என்கிற பட்டணம் தலைநகராக இருந்தது. யூதாவினுடைய கையிலே 2 கோத்திரம் இருந்தது, இஸ்ரவேலின் கையிலே 10 கோத்திரம் இருந்தது. அவர்கள் மெஜாரிட்டி, அவர்களுக்கு ஆள் பலம் இருந்தது, அவர்களுக்கு நிலத்தை குறித்த பெரிய எண்ணங்கள் இருந்தது. ஆனால் தாவீதின் பேரிலே தேவன் வைத்திருந்த கரிசனையின் பேரில், தாவீதோடு கூட தேவன் உடன்படிக்கையின் பண்ணி இருந்ததினாலே தாவீதினுடைய வம்சத்தை அழித்து விடாதபடி அவர்கள் கையிலே ஒரு சின்ன துண்டை கொடுத்து வைத்திருந்தார். இப்படிப்பட்ட ராஜாக்கள் 2 பக்கத்திலும் எழும்பின நாட்களிலே இஸ்ரவேலிலே ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு பேர் ஆகாபா. உங்களுக்கு தெரிந்திருக்கும், அடிக்கடி அவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். புதியவர்களும் இங்கே இருக்கிறீர்கள், புதிதாக வேதத்தை கற்றுக்கொள்கிறவர்களும் இருக்கிறீர்கள் என்கிறபடினால தெளிவான காரியத்தை சொல்லி உங்களை ஆழமான ஒரு காரியத்திற்கு எடுத்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். அந்த ஆகாபை குறித்து வேதம் சொல்லுகிற சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆகாப் ராஜாவாக இருக்கிற நேரத்திலே யூதாவிலே தேவனுக்கு பயந்தவனும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று வாழ்கிற செம்மையாய் தன்னை ஒப்புக் கொடுத்து தன்னுடைய தகப்பனாய தாவீது நடந்த வழியிலே தன்னை ஒப்புக் கொடுத்த யோசபாத் என்கிற தேவ மனிதன் யூதாவிலே ராஜாவாக இருந்தான். 10 கோத்திரங்களுக்கு தலைவனாக இருந்த ஆகாபுக்கு ஒரு மனைவி இருந்தாள், அவளுடைய பெயர் ஏசபேல். அவளை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் முதலாவது காண்பித்துக் கொடுக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே அந்த ஏசபேலை குறித்து ஒரு வார்த்தையை வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற காரியத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். 9வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம்
22வது வசனத்தை வாசிக்கலாம். யோராம் யெகூவை கண்டவுடனே, யோராம் என்கிற அந்த இஸ்ரவேலின் ராஜா யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின், உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். இந்த வார்த்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்ததனுடைய நோக்கம், யேசபேலை குறித்து தேசத்தில் இருந்த தெளிவான ஒரு சாட்சி. அவளுடைய பில்லி சூனியங்களுக்கும் அவளுடைய வேசித்தனத்திற்கும் அளவே கிடையாது. கிழவியான போதும் கண்களுக்கு மையிட்டு, கிழவியான போதும் ஜன்னல் வழியாக ஒரு வேசியை போல பார்த்து தேவனுக்குள் வைராக்கியமா வாழ்வதற்கு ஒப்புக் கொடுத்த யெகூவை இழுத்து போட பார்க்கிற வேசியாக்கும் அவள். லிசன், ஆண்டவர் யெகூ என்பவனை எழுப்பி இருந்தார். பின்னதாக அதை குறித்து நான் பேச போகவில்லை, ஆனால் தெரிந்திருக்க வேண்டும். Who is this யெகூ? இந்த யெகூ என்பவனை தேவன் எழுப்பி இருந்தார். ஆண்டவர் இஸ்ரவேலை சுத்திகரிப்பதற்கு, இஸ்ரவேலில் இருக்கிற பாகாலை பின்பற்றின விக்கிரக ஆராதனைக்கு தன்னை விட்டு போட்டவர்களை கொலை செய்ய ஆண்டவர் யெகூ என்பவனை எழுப்பினார். எலியா காலத்தில் இதை நடப்பித்து பூரணமாக முடிக்க முடியவில்லை. அவளுக்கு இருந்த 400 தீர்க்கதரிசிகளையும் 450 பூஜாரிகளையும் தான் எலியா வெட்ட முடிந்தது. மீதமுள்ளவர்கள் பதுங்கி இருந்தார்கள், கோயில்களிலே பதுங்கி இருந்தார்கள். இவர்களெல்லாம் அழித்து அந்த கோயில்கள் எல்லாம் மல ஜலாதி கழிக்கக்கூடிய டாய்லெட்டாக மாற்றுவதற்கு தேவன் வைராக்கியம் உள்ள ஒரு புருஷனை, தேவனுக்கென்று வைராக்கியம் காட்டக்கூடிய ஒரு புருஷனை எழுப்பினார். அந்த வைராக்கியம் இந்த ஓட்டத்தை ஓடுகிற யெகூவை இந்த யேசபேல் கண்களுக்கு மையிட்டு அவனை கொஞ்சம் பார்த்து எப்படியாவது வசீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கிழவியான போதும் தன்னுடைய வேசித்தனத்தை திறந்து வைத்தவள். இன்றைக்கும் அதை நடக்கிறது. அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. கவனியுங்கள், இன்றைக்கும் அது நடக்கிறது. தேவனுக்கென்று வைராக்கியமாய் எழும்புகிறவரை எழும்ப விடாதபடி தட்டி போடுகிற யேசபேலின் ஆவிகள் இந்த தேசத்திலே உண்டு, இந்த சபைகளின் மத்தியிலே உண்டு, உன்னுடைய குடும்பங்களிலும் கூட இருக்கலாம். உன்னுடைய வைராக்கியத்தை தனித்து நீ தேவனுக்கென்று நேற்று ராத்திரியில் எடுத்துக்கிற பக்தி வைராக்கியம் அணைக்கக்கூடிய காரியங்களை உனக்கு முன்னதாக கொண்டு போடுகிற யேசபேலின் ஆவிகளை நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆனால் அதை குறித்து நான் பேச வரவில்லை. அந்த யேசபேலுடைய கிரியைகளுக்கு தன்னை வித்து போட்டவனாக்கும் ஆகாப். திருப்புங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. Nobody. Such a fellow sold out to this filthy wife. அசுத்தமான அருவருக்கப்படத்தக்க வேசித்தன ஆவினால் நிறைந்திருந்து பில்லி சூனியங்களினாலே தன்னை கட்டி வைத்திருந்து அவர்களுக்கு அதிகாரியை போல இருந்து எலியாவையும் கூட ஒரு கை பார்த்து விடுவேன் என்று சவால் விடுகிற யேசபேலுக்கு தன்னை விற்று போட்ட ஆகாப் என்றுதான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை குறித்து வேதம் சொல்லுகிறது. லிசன், தம்பி தங்கச்சி, நான் சொல்லுகிறதை நல்லா கவனி. I am going to talk a very important message which is very much applicable to your life. உன்னுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நடக்கக்கூடிய காரியங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய பின்னணியை காண்பித்து உன்னுடைய வாழ்க்கையோடு இணைக்கப் போகிறேன். தெளிவாக கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். ஒரு பக்கத்திலே தன்னை விட்டு போட்ட ஒரு ஆகாப், இன்னொரு பக்கத்திலே தேவனுக்கு தன்னை கையளித்த யோசபாத். He is a small fellow because having a small country, but his dependence was on God. தேவனை சார்ந்து வாழ்ந்தவன். வேதம் அவனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். 2 நாளாகமத்திலே அவனை குறித்து சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளை கவனிக்கலாம். You must know these two parties. இந்த 2 பேரை குறித்து தெளிவாக காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 17வது அதிகாரம்
1வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளிலே நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி. போதும், நன்றாய் கவனிங்கள். He was a man who had a heart for God. A man who wants to follow David the great king. A man who wanted to do everything concerning pleasing God. 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். 9வது வசனம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து அநேக உபதேசிமார்களை தேசத்திலே அலைந்து திரியவிட்டு அவர்கள் மூலம் ஜனங்களுக்கு என்ன செய்தானாம்? கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். He was very careful to bring back the nation to God and his word. தேவனுக்கு நேராக, தேவ வசனத்துக்கு நேராக திரிந்து பிரசங்கித்து ஜனங்களை திசை திருப்புகிற கூட்டத்தையும் உருவாக்கி விட்டான். பக்கத்துல கையை பிடிச்சுங்க. We need kings like that. We need leaders like that. Bringing back to the word is more important. தேவனுக்கு நேராக, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஜனங்களை திசை திருப்புகிற தலைவர்கள் இன்றைக்கு தேவை. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொன்னீங்கல்ல, நமக்கு இந்த மாதிரி லீடர் வேணும், நீங்க அந்த வேலையை செய்யக்கூடாது சொல்லுங்க. நீங்க எந்த வேலையை செய்யக்கூடாது. யாராவது எழுப்புனா நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் எதுக்கு இருக்கேன்? When I am available, why I should look for somebody? தம்பி சொன்னாரு, I'm weak. I don't know why. I get fever, but I'm here. Because I want to bring people to God and his word. Amen. என்னை கத்த வைக்கிறது. ரத்தமே கக்கினாலும் நான் நின்று வார்த்தைகளை சொல்லித்தான் அறிந்திருக்கிறேன். Nothing will stop me preaching the word. Yes. Even I will be butchered into pieces, I will preach the word. என்ன துண்டா வெட்டி போட்டாலும் ஒவ்வொரு துண்டும் என் இயேசுவை உயர்த்தி காண்பித்து அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். என்னை நேசிக்கிறவர்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாலும் முடியல. ஏன்னா வார்த்தை அக்னியா எலும்புகளில எரிகிறதையா. நன்றாய் கவனிங்க. அப்படிப்பட்ட காரியத்தை செய்த யோசபாத் நல்ல மனிதன், தேசத்திலே காரியங்களை செய்தவன். ஆண்டவரும் அவனுக்காக என்ன செய்கிறார் பாருங்கள். 10வது வசனத்தை வாசிங்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களால் ராஜ்யங்களின் மேலெல்லாம், தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோட யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். சின்ன பையன் தான், 2 கோத்திரம் தான் அவனுக்கு உண்டு. அங்க இஸ்ரவேலோட கூட 10 கோத்திரம் உண்டு. அவங்க பெரியவங்க. மோவாபுக்கு அதை காட்டிலும் பெரிய கூட்டம் உண்டு. அதை காட்டிலும் மீதியானியர் கூட்டம் பெருசு. அவங்களுக்கு ஒட்டகங்கள் ஏராளம், கானானியர்கள் உண்டு. ஆனா சின்ன ஆளா இருந்தாலும் கர்த்தருக்காக வாழ்ந்ததினால கர்த்தரால் உண்டான பயங்கரம் மற்றவர்களை பிடித்து ஆட்டிட்டு. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை குறித்து கையை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க. நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தா ஆண்டவர் உங்களை சுத்தி இருக்கிறதெல்லாம் ஆட்டி படைப்பாரு. நீ தைரியமா நிப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு எதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே. உந்தன் நேசர் உந்தன் பங்கு, தம் தாசரின் நீதியவர். உந்தன் நேசர் உந்தன் பங்கு, தம் தாசரின் நீதியவர்.
எண்ணி எண்ணி துதித்திட எண்ண முடியாத கிருபைகளா இந்த நாள் வரை தம் கருத்தா என்னை தாங்கிய நாமமே. எண்ணி எண்ணி துதித்திட எல்லாரும் பாடலாமா? உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே. உத்தனை உந்தன் பங்கு தம் தாசரின் நிதியவர். உந்தனை உந்தன் பங்கு தம் தாசரின் நிதியவர். எண்ணி எண்ணி எண்ண முடியாத இந்த நாள் வரை தம் கருத்தா உன்னை தாங்கின நாமமே. எண்ணி எண்ணி துதித்திட. நல்ல கவனிமா, யோசபாத்துக்கு பலம் எல்லாம் கர்த்தரே. ஹல்லேலூயா. அவனை சுற்றி இருக்க எல்லா ராஜ்யங்களும் அவனை குறித்து பயங்கர பயம். அதனாலதான் பின்னால 2 நாளாக 20 அதிகாரம் நம்ம எல்லா இடத்துலையும் கேட்போம். ஏன்னா பெராக்காவை குறித்து பேசாதவங்க கிடையாது, அதுதான் பேசுவாங்க. அதுக்கு முன்னால இருக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க. பெராக்கால போய் சண்டை போட்டு துதி செய்து 3 நாள் கொள்ளை அடிச்சாங்க, அதை பேசுவாங்க. அதுக்கு காரணம் the secret is he was very particular about bringing the nation to God and his word. Amen. தேவனிடத்திலே ஜனங்களை திருப்பவும் தேவ வார்த்தைக்கு நேராக அவர்களை திருப்பவும் அவன் வைராக்கியம் கொண்டிருந்தான். கர்த்தரும் அவனுக்காக வைராக்கியம் கொண்டு பக்கத்தில் இருக்க தேசங்கள் எல்லாம் தொடாத என் பிள்ளைய தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஒரு பக்கம் ஆகாப். யார் இந்த ஆகாப்? சொல்லுங்க. மனைவிக்கு தன்னை ரொம்ப அழகான மனைவிதான், ஆனா குணம் சீரோ. அவனுக்கு விட்டு போட்டுட்டு ஒரு நாபோத்துன்னு ஒருத்தர் இருந்தான். அவன்கிட்ட போய் பக்கத்துல இருக்க நிலத்தை கொடுப்பான்னு ராஜா கேட்டான். அவன் சொன்னா, இது எங்க அப்பாவுக்கு யோசுவா காலத்துல கொடுத்தது. கானானுக்குள்ள வந்தோம்ல, அப்ப எங்க பிதாக்களுக்குன்னு இது கொடுத்தாங்க. அதை நான் பத்திரமா பார்த்து நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இதுல வரும்போதெல்லாம் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த எங்களை தேவன் நட்டாத திராட்சை தோட்டங்களை தருவேன் சொல்லி கொடுத்தது. அதை ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்கிறேன். ஆகாப் எது கேட்டான் தெரியுமா? வீட்டுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கீரை கொள்ளையாக்குறதுக்கு. பக்கத்துல சொல்லுங்க, ஆகாபுகள் இன்றைக்கு ஏராளம் உண்டு. அவன் திராட்சை தோட்டத்தெல்லாம் கீரை கொள்ளையா மாத்துறான். இது பெரிய கதை. திராட்சை தோட்டம் என்ன செய்யும், கீரை என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, இவன் கீரை கொள்ளை, பிதாக்களுடைய சுதம். அவன் எதுக்கு சொன்னான்? எதுக்கு தெரியுமா? அவன் திராட்சை தோட்டமாவே வச்சிருந்தான். நாபோத் ஆண்டவர் சொல்லினார், நீ நட்டாத திராட்சை தோட்டம் உனக்கு தருவேன். A grape plant can survive more than 250 years. Can you know that? Do you know that? ஒரு திராட்சை செடிய நீங்க 250 வருஷம் பார்க்கலாம். கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தா வளர்த்துக்கிட்டே இருக்கும், பனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். That is a beauty. I've been to Switzerland, Italy. I've been there. பாத்தீங்கன்னா மூடே இந்த ஒரு ஆலமரம் மூடு மாதிரி கூட இருக்கு ஜலங்க. நான் கேட்டிருக்கேன், இதெல்லாம் புதுசா பாட வேண்டியது. நோ, நாட் நெசசரி. லைக் a tea plant. எஸ்டேட்டுக்கு போயிருப்பீங்க, டீ பிளான்ட் எப்படி அதே மாதிரி தான். அதை பற்றி வெட்டி விட்டுட்டே இருப்பாங்க, அது பாட்டு வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. There is no need to pluck it out. அவனுக்கு ஞாபகம், என்னை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி என் பிதாக்களை கொண்டு வந்து நட்டாத திராட்சை தோட்டத்தை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மையுள்ளவர் மாறாதவர் என்பதை நிறைக்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். இவன் அதை புடிங்கி போட்டுட்டு கீரை கொள்ளையா மாத்தணும்னு நினைச்சத அவன் மாட்டேன்ட்டான். வீட்டுல வந்து அழுதுகிட்டு இருந்தான். பக்கத்துல உங்க கையை பிடிச்சுங்க, விசேஷமா பாய்ஸ். பெஞ்சாதிக்கு விட்டு போட்டா கட்டில அழுதுகிட்டு தான் படுத்து கிடக்கணும். If you sell yourself, then you have to cry. சிலர் கல்யாணமானவங்க உட்கார்றீங்க, எனக்கு முதல்ல சொல்லியிருந்தா செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்றீங்க. It's not too late. நல்லா கவனிங்க. You are the head. Let her be the neck. No problem.
முடியாது. நல்லா கவனிங்க, விட்டு போட்டவன் எவனும் உருப்படியா தூங்குனதா நான் வாழ்க்கையில பார்க்கல. I've been to 47 countries. I have never seen a person sleeping peacefully if he has sold out himself for the wife. வைஃபுக்கு தன்னை விட்டு போட்டவன் நிம்மதியா தூங்குனதாகவோ அழாம இருந்ததாகவோ நான் பார்க்கல. 47 கண்ட்ரிக்கு போயிட்டேன். ஜாக்கிரதை, இவங்களை வச்சுக்கிட்டே தான் சொல்றேன். அதனால போன உடனே அவனை விலைக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாத. உங்க அப்பாவே விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. இத்தனை 1000 கொடுப்பேன், இவ்வளவு நகை கொடுப்பேன்னு விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. அதை நீயும் செய்யாதம்மா, நீயும் செய்யாத. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சோம், நீங்க செய்யாதீங்க தயவு செய்து. உடனே ஏசபேல் உள்ள வர்றா. சி, பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு என்ன என்ன நடந்துச்சு? எனக்கு நிலம் தர மாட்டேன்ட்டான். சி, இதுக்கு போயா? டுமாரோ தி லேண்ட் வில் பி யுவர்ஸ். அவளுக்கு மாயாஜாலம்லாம் தெரியும். உடனே ஒரு லெட்டர் யாருக்கு? ஊர்ல இருக்கிற மூப்பர்களுக்கு, எல்டர்ஸ்க்கு. நாளைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உபவாசம். அடே, ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் தான் பேசுவா. பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, ஏசபேல் ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் தான் பேசுவா. பேசுறதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் தான். உபவாசம், கர்த்தருக்கு உபவாசம் போடு. அவனை நடுவில் நிறுத்தி கல்லறிஞ்சு கொள்ளுறது. அதுக்கு பிறகு எனக்கு செய்தி அனுப்பு. அதுக்கு பிறகு எங்க வீட்டுக்காரர் போய் நான் எடுத்துக்கிட்டு சொல்றேன். Simply she did it under the banner of spiritual things. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய காரியங்கள் நடக்கிறத இப்படி பார்த்ததுனால தான் எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. நல்லா கவனிங்க, ஸ்பிரிச்சுவல் பேனர்ல தான், ஆவிக்குரிய பேனர்ல தான் அட்டகாசம் நடக்கிறதுனால தான் எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. நாபோத்துகள் கொல்லப்படுகிறார்கள். தேவ சுதந்திரத்தை, தேவ வாக்குத்தத்தத்தை நினைத்து நினைத்து துதிக்க நினைக்கிற நாபோத்துகள் கல்லறியப்படுகிறார்கள் கர்த்தரின் பெயரால். கவனிங்க, அதை குறித்து பேச வரல. இந்த ஆகாப் ஒரு பக்கம், தேவனோடு நடக்கிற ஒரு தேவ மனிதனாக யோசபாத் ஒரு பக்கம். நல்லா கவனிங்க, one is talking about spiritual man, another is talking about the carnal man. They all belong to the same tribe. ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். ஆனா ஒருவன் ஆவிக்குரியவன், இன்னொருவன் மாம்சத்துக்குரியவன். பக்கத்தில் இருக்கு சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளேயே, நல்லா கைப்பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டம் ஆவிக்குரிய கூட்டம், இன்னொரு கூட்டம் மாம்சத்துக்குரிய கூட்டம். அது வெளியே இல்ல, உள்ளுக்குள்ள, சபைக்குள்ள, தேவ மக்களுக்குள்ள அங்கதான் இருக்கிறாங்க. பிரதர், நாங்க அப்ப எப்படி வாழணும்? That's a problem. Because you are going back again to your families and your churches and your streets and your towns. திரும்ப போறீங்க, அங்க எப்படி வாழணும்? அதுக்காக நான் ஒரு காரியத்தை சொல்றேன். அதுக்கு பிறகு நான் அந்த வித்தியாசமான ஆளையும் காட்டி கொடுக்கிறேன். இப்பொழுது என்னோடு கூட தேர்ந்து திருப்புங்கள். 1 ராஜாக்கள் என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் பார்க்கலாம். நல்ல கவனிங்க, இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி படிக்க வேண்டியவங்க, ஆனாலும் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 3ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு போயிருக்கும் போது, நல்ல கவனிங்க, யோசபாத் ஆவிக்குரிய தேவனை பின்பற்றுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்து தேவனோடு கூட நடக்கிற ஒரு மனிதன். ஆகாப் மாமிசத்தை பின்பற்றி, பாகாலை பின்பற்றி, விக்கிரகங்களுக்கு தன்னை விற்று போட்டு, பில்லி சூனியத்துக்கு தன்னை விற்று போட்டவளோடு கூட சேர்ந்து அட்டகாசங்களை செய்த அவனுடைய வீட்டுக்கு விசிட்டுக்கு போறான். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, விசிட்டுக்கு போறது தப்பு இல்லை. ஆமா 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 போகலாம். ஏன்னா நம்மளை சேர்ந்தவங்களை எப்படியாவது ஆதாயப்படுத்தி தான் ஆகணும். ஆனா அங்க போன போது ஒண்ணு நடக்குது. வாசிக்கலாம், 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையது என்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்துக் கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டார். Just he is asking for a help. The carnal man is asking for a help from the spiritual man. மாம்சத்துக்குரியவன், உலகத்துக்கு விட்டு போட்டவன், எல்லா விதமான அசுத்தங்களுக்கும் தன்னை விட்டு போட்டு வாழ்கிற ஒரு மனிதன்
இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஆவிக்குரிய மனிதனாக ஆண்டவருக்கு தன்னை விற்று போட்டு இருக்கிற ஆண்டவரோடு கூட நடக்கிற மனிதனத்தில் உதவி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? I am going for a war. I need you. நான் ஒரு யுத்தத்திற்கு போகிறேன், நீர் எனக்கு தேவை, வருகிறீரா? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கேளுங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்களா? நடக்கும்போது பார்த்துக்கலாங்கிறாங்களா? If it happens, what would be your response? ஆனா யோசபாத் கொஞ்சம் யோசிக்காம ஒரு காரியம் செஞ்சிட்டான். என்ன செஞ்சிட்டான்? வாசிங்க தொடர்ந்து. யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். முடிஞ்சது. பக்கத்துல கை பிடிச்சுங்க. முடிந்தது. நான் தான் நீ சொன்னா முடிஞ்சிச்சு. ஏன் ஆளுதான் ஆளுனா முடிஞ்சது. ஏன் ஆளுதான் ஆளுல ஏன் ரிசோர்சஸ் எல்லாம் உனக்கு சொந்தம். ஐயா, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஃபெலோஷிப் வேற. ஐக்கியம் கொள்வது வேற, நட்பா இருப்பது வேற. என் இயேசு ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் கூட இருந்தார் என்ற குற்றச்சாட்டை கொண்டவர்தான். ஆனால் அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர். அல்லேலூயா. நீ உலகத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் உலகம் உன்னை தொடக்கூடாது. தாமரை இலையிலே தண்ணீரை போலத்தான் நீ ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். God kept you in the world. தேவன் உன்னை என்னை உலகத்தில் வைத்திருக்கிறார். உலகத்தாரை விட்டு நான் பிரிந்து போக முடியாது. மாம்சத்துக்குரியவளை விட்டு பிரிந்து போக முடியாது. But I must be extra careful when it is offered. When people ask for help. எனக்கு உதவி வேண்டும் என்று கேட்கும்போது நான் மிகவும் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். மிகவும் ஜாக்கிரதையாக. இங்கே யோசபாத்துக்கு ஒரு பெரிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காத்து கொள்ளுங்கிறதுக்காக, நான் தான் நீரு, நாம என்னுடைய குதிரை உமக்கு, என் ஆட்கள் உமக்கு, come on let us go. ஆனா ஆவிக்குரியவனுக்கு கொஞ்சம் குருத்தம். ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கூட உடனே உருத்தும். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரியவங்க, சின்ன தப்பு வார்த்தையில பண்ணிட்டா கூட உள்ளக்குள்ள உருத்தும். ஏன்னா நீங்க பாவம் செய்ய முடியாது இல்ல, அப்படித்தானே பாடினீங்க. வெஸ்லியெல்லாம் கூட சேர்ந்து அப்படித்தானே நீங்க சொன்னீங்க, பாவம் செய்ய முடியாது ஏன்னா நான் வித்தியாசமானவன் வித்தியாசமானவள்னுட்டு. ஆமா. உடனே அடுத்த வசனம், பின்னும் யோசபாத் சொல்லிட்டான். ஆனா உடனே உறுத்துச்சு. உடனே சொன்னா, இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அல்லேலூயா. மெல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லயே இப்ப சின்ன தவறு பண்ணிட்டாலும் கூட, கையெழுத்து கொடுத்து விட்டாலும் கூட ஒண்ணு சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும். கொஞ்சம் டீவியேட் பண்ணி பேசுறேன். நீங்க இப்ப என் கூட நீதிமொழிகளுக்கு திருப்புங்க. கொஞ்சம் நீதிமொழிகளுக்கு. நீதிமொழிகளின் புஸ்தகம், I think it's 4th chapter. Just a minute. 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? என் மகளே, நல்லா வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். என்ன கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுதும் என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். முதலாவது வசனத்தை எல்லாரும் திரும்ப வாசிக்க போறோம். என் மகனே,
இவன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கையடி. தம்பிமார் சிநேகிதிக்காக சொல்லுங்க, சங்கச்சிமார் சிநேகிதனுக்காக சொல்லுங்க. மகளேன்னு சொல்லிட்டு என் மகளே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு, என் மகனே இவன் சிநேகிதிக்காக பிணைக்கப்பட்டு. சிலர் சொல்றது எனக்கு காதுல விழுது. அங்கிள், இந்த கூட்டத்துக்கு முதல்ல வந்திருந்தேன்னா நான் வாக்கு கொடுத்துருக்க மாட்டேன், பிராமிஸ் கொடுத்துட்டேன். யாருக்கு? கிளாஸ்ல கூட படிக்கிறாளா அவளுக்கு. உன்னை தவிர வேற ஒரு ஆசை இல்லை. உன்னையே தான். யாரோ ஒரு தங்கச்சி சொல்றான், அவர் வாக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லி தெரியுமா? நீ மட்டும் மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா ரயில்ல விழுந்து சாவுவேன். அவன் ரயில்ல இருந்து சாவே மாட்டான், ரயில பார்க்கவே மாட்டான். புழுகுறான், மாட்ட வைக்கிறான். That will never happen, never happen. சும்மா புருடா விடுறான். நல்ல கவனிமா, கவனி. இங்க வந்திருக்க முன்னாலே எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா, நீங்க சொல்ற வாதியத்தெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு. இந்த கவுன்சிலிங் செக்ஷன் அண்ட் தனித்தனியா பேசுறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு. இதுக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால தான் கையை பிடிச்சி, ஹலோ யோசபாத்தே, நீ சொல்லிட்ட, நான் தான் நீடி, நீ தான் நாண்டி, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. ரைட், சொன்னது உண்மைதான். என்றாலும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டுறோம். ஹலோ, அதனாலதான் சாலமோன் சொல்லிட்டான். ஏன்னா 1000 பஞ்சாதியை பார்த்தவன் 1 2 பார்த்தான். 700 பெஞ்சாதி 300 மனையாட்டி எப்படித்தான் பார்த்தானோ தெரியல. அத பார்த்துட்டு இப்ப சொல்றான், எப்பா யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா போய் ராத்திரியோட ராத்திரியா தூங்காமலே போய் சொல்லிரு, சாரி அபவுட் இட், ஐ எம் பிரேக்கிங் மை ப்ராமிஸ். ஏன்னா நீ பெரிய ஐநாவுடைய செக்ரட்டரியா, கையெழுத்து போட்ட மாத்த முடியாது. சொல்லுங்க, அவன் உடனே சொல்லுவான், நான் என்ன செய்ய போறேன், உடனே சொல்லு, நீ என்ன பெரிய ஆளா, முறிச்சாச்சு முறிச்சாச்சு, ஃபினிஷ். அவன் ஒரு முஸ்லீம் பொண்ணு, யாரோ சொல்றதுக்கு எனக்கு கேக்குது, ஒரு முஸ்லீம் பொண்ணு, அவளை ஆண்டவருக்குள்ள இழுத்துடலாம் தான் போட்டுங்க. உனக்கு சுன்னத்து நடக்காம இருந்தா நல்லது. நீ ஆண்டவருக்குள்ள இழுக்க போறியா அவளை? ஹலோ ஹலோ, நல்ல கவனிப்பா, நல்ல கவனி. உலகத்தெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இப்போ, எனக்கு வெறும் 63 தானே ஆகுது. ஹalleluya. நாங்க எத்தனையோ ஆயிரங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு தானே வர்றோம். அந்நியனுகத்தோடு நுழைப்பதற்கு, உன்னுடைக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற கூடாத ஒரு பெண்ணோடு இணைவதற்கோ ஆணோடு நினைவதற்கு ஒரு நாளில் நினைத்து விடாத. அப்படியே வாக்கு கொடுத்திருந்தாலும் சொல்லு, சாரி. ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார், இதுக்கு முன்னால் தெரியல எனக்கு என்ன வச்சிருக்காரு, இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு. நீயும் அதுக்கு ஒப்பு கொடுத்தா ஓகே, ஐ கேன் கண்டினியூ, அதர்வைஸ் நோ நோ நோ, 1000 times நோ, கோ பேக். சாபம் வந்துருமா அங்கிள்? அதுக்கு என்ன சாபம்? நீ அவரை கேட்டுட்டா போட்ட, மேல கேட்டு, ஆண்டவரே இவனைத்தான் எனக்காக உருவாக்கினீரோ, தான் என் கற்பத்தில் இருக்கும் போதே இவன் தான் எனக்காக உண்டானான். உனக்கு பாக்குறதுக்கு அழகா இருந்தா கொஞ்சம் கிட்டாரு நல்லா போட்டான், கீழே போட்டானா மேல போட்டானா எப்படியோ போட்டான். எதுக்கு என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நல்ல கவனி அம்மா, கவனி. தேவன் பேசுகிறார். யோசபாத்தே, இந்த காரியத்திலே புத்திசாலி. Even though you are committed for the sake of friendship, but you are a man of God, a spiritual man. He said, King, let us go and ask God. ஆனா நல்ல கவனிங்க, இங்கதான் டிராமாவே ஆரம்பிக்குது.
இப்பதான் செய்திக்குள்ளே வாரேன். இப்பதான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு முன்னுரை தான் சொல்லியிருக்கேன். இப்ப செய்திக்குள்ளே இப்பதான் வாரேன். நல்லா கவனிக்க. இப்பதான் அங்க ஆகாப் மாமிசத்துக்குரியவதானாலும் ஒரு டிராமா பாட்டியை வச்சிருக்கான். பக்கத்துல சொல்லுங்க. மாமிசத்துக்குரியவன் ஒரு பெரிய டிராமா பாட்டியை வச்சிருப்பான். 1-2 பேர் இல்ல, 400. அடே அப்பா, நீங்க அந்த அதிகாரத்தை பேட்டி வாசிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எஸ், இது லிசன் டு தட். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, ஆல்ரெடி ரெடிமேடு வாடகைக்கு வாங்கப்பட்டவர்கள், நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். நல்ல கவனிங்க. இந்த ரெடிமேட் தீர்க்கதரிசி இருக்கிறானே, உடனே கூப்பிட்டு விட்டான். இமிடியேட்டா, come on, call them. ஏன்னா அப்பப்ப மாசம் காணிக்க கொடுத்தேன்ல, அவனால சம்பளத்துக்கு வச்சிருக்கேன். உடனே கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஆகாப் உடனே சொல்லல, ஓகே நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லல. உடனே let us go to those prophets. 400 பேர் இருக்கான், கூப்பிடுகிறார்கள். அதுல ஒருத்தர் பேரு சிதேக்கியா, அவர்தான் டாப் லீடர். அந்த பேரோட ஒட்டின நிறைய பேர் உண்டு. நல்லா கவனிங்க. சிதேக்கியா அவன் டிராமா மட்டும் இல்ல, இரும்பு கொம்புகளை உண்டாக்கி கொண்டு அந்த நாடாய் இப்படித்தான் முட்டுவீர், இப்படித்தான் தூக்குவீர். அடே அப்பா, என்ன பாவனை பண்றான் பாருங்க. ஆனா மாமிசத்துக்குரிய எப்படி செயல்படுறான், ஆவிக்குரிய எப்படி செயல்படுறான். அடுத்த வசனம், ஆவிக்குரியவன் பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராயிலும் இல்லையா, இங்கே இல்லையா என்று கேட்டார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. 400 பேர் வந்தான்களே, இவன் யாருடைய தீர்க்கதரிசி? நீங்களே சொல்லுங்க. வாடகை தீர்க்கதரிசி. ஆமா, யோசபாத்துக்கு தெரியும் ஒருத்தனும் ஆவியை பெற்றவன் கிடையாது, இவன் ஒருத்தரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதும் கிடையாது. இவன் யூகமா காணிக்க நிறைய வர்ற மாதிரி தீர்க்க தரிசனம் அடிக்கிற ஆளு. இவனுக்கு நிறைய காசு வேணும், அவ்வளவுதான். இவனுக்கு காசு தான் முக்கியம், காசுக்காக என்ன வேணாலும் செய்வான். அப்படி என்பதை யோசபாத் அறிந்தனால்தான் உடனே கேட்கிறான், இவனை அல்லாமல் இவர்களை அல்லாமல் இத்தனை பேர் இருக்கிறீங்க. எஸ், குட், பட் ஐ am searching for the one who has got the spirit of God. Amen. Praise God. தேவ வார்த்தையை கூறக்கூடிய ஒருவர் உண்டா? உடனே ஆகாபும் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு தெரியும் நான் 400 பேருக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா ஒருத்தன் இருக்கான். That fellow is walking with God, talking with God, knowing the mind of God, telling the will of God, never bothered, bold. அவனுக்கும் தெரியும். பக்கத்துல இருக்கும் சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. நல்ல தீர்க்கதரிசினா, தேவனுடைய தீர்க்கதரிசினா உலகத்துக்கு தெரிஞ்சுதான் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. தெரியலன்னு சொல்ல மாட்டான், உள்ளுக்குள்ள தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிப்பான், அவ்வளவுதான். அவனுக்கு தெரியும், ஆகாபுக்கு தெரியும். இன்னொருத்தன் இருக்கிறான், மிகாயான்னு ஒருத்தன் இருக்கிறான். வாசிங்க. ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அதான் பிரச்சனை. அவனை நான் என்ன செய்றேன்? பகைக்கிறேன். ஏன்? அவன் பொட்டுன்னு போட்டு எல்லாத்தையும் உடைச்சிடறான். அதான் பிரச்சனை. அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? தீர்க்கதரிசின்னா ஆண்டவர் சொல்றதை சொல்லணும், ஆண்டவர் காட்டுறதையும் சொல்லிடுறான், எல்லாரும் முன்னாலையும் சொல்லிடுறான். அதான் பிரச்சனை. அவன் பிரச்சனை போட்டு உடைச்சிடுறான். அவனை கூப்பிட்டா அவன் நம்மளை போட்டு என்னைய பத்தி ஒன்று தப்பா தான் சொல்லுவான். என்னைய பத்தி அவன் தப்பாதான் சொல்லுவான். யாருக்கு குறுங்குது? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு கனம் வச்சிருக்கீங்க?
வழியில பயம் இருக்கத்தாயா செய்யும், இருக்கத்தா செய்யும். மடியில கனம் இருக்குதுல்ல, அதனால பயம் இருக்கும். நல்ல கவனி. ஆனா யோசபாத் விடுறாப்புல இல்ல. ஆவிக்குரிய மனுஷன் கடைசி வரைக்கும் போராடுறான். Even though he is another man's court, even though in another man's palace, even though another man's house, even though he has already committed, தன்னை விட்டு கொடுத்திருக்கிறான். தன்னுடைய வீட்டுல இல்ல, ஊரானுடைய வீட்டுல இருக்கிறான், அவனுடைய அரண்மனையில இருக்கிறான், அவனுடைய விருந்தாளியா இருக்கிறான். ஆனாலும் விட மாட்டேங்கிறான். பக்கத்துல சொல்லுங்க, நீ ஆவிக்குரியவன். விட்டு கொடுத்துட கூடாது, விட்டு கொடுத்துட கூடாது, விட்டு கொடுத்துட கூடாது. ஆமென். வாசிங்க. அதற்கு யோசபாத், ராஜாவே, ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்படி சொல்ல வேண்டாம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றார். I praise God for Josaphat. He could influence even Ahab to bring the man. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. ஆவிக்குரியவனுடைய தாக்கம் அவனுடைய பிடிவாதத்தினால் வெளியரங்கமாகும். பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது. பக்கத்துல உட்கார்ந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது. நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து என்னை பார்த்து நிறைய சொல்லு, எதுக்குயா எல்லாரையும் போட்டு இழுத்து எல்லாருக்கும் பகைஞனாகிறீர்? உமக்கு மார்க்கெட்டே இல்லாம போகும். ஒரு சபைக்குள்ளேயும் காலை வைக்க விட மாட்டாங்க. ஒரு கூட்டத்துக்கும் ஆள் வராம போயிரும். ஆள் வரலன்னா காணிக்க வராது, காணிக்க வரலன்னா மிஷினரி ஊழியன் என்று நீர் பீகார்ல இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா தேவன் அதற்கு மாறாகவே கிரியை செய்கிறது என்னுடைய ஊழியத்திலே பார்க்கிறேன், கூட்டங்களிலே பார்க்கிறேன், என்னுடைய வட இந்திய பயணத்திலையும் பார்க்கிறேன். Nothing but stop. நல்லா கவனிங்க. இப்ப வரும்போது இவனுக்கு என்ன நடக்குது பாருங்க. இவன் he is a man with a difference. இவன் வித்தியாசமானவன். பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க, இவன் வித்தியாசமான ஆள். வித்தியாசமானவனா இருந்தாதான் துன்பப்பட்டாலும் நமக்குன்னு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை எழுதி வைப்பார். அவனுக்கு துன்பம் தான். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாவற்றையும் வாசிக்க போல, சில வசனங்களை வாசிக்க போலாம். அதே 22வது அதிகாரத்துல வாசிக்கலாம். 10வது வசனம், 13வது வசனம். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றார். ட்ரைனிங் கொடுக்கிறான் வழியில ட்ரைனிங், how to prophesy. கூப்பிட போறது யாரு? பிரதானி. இவன் கவர்மெண்ட் அபிஷியல். அங்க கூப்பிட்டு வந்தது யாரு? தேவனுடைய வார்த்தையுடைய தீர்க்கதரிசி. இவன் சொல்லலாம், எல்லாரும் ஒழுங்கா சொல்லியிருக்கான், நீரும் அதற்கு இசைவாக சொல்லணும். ட்ரைனிங் கொடுக்கிறது யாரு? ஹலோ. இவரு தனக்கு சாதகமா நடக்கட்டுங்கிறதுக்கு வழியிலேயே மெஸ்மரைஸ் பண்றாரு. மைண்ட் வாஷிங் நடக்குது. அதுக்கு ஒரே பதில் தான். அடுத்த வார்த்தை, அதற்கு மிகாயா கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க. determination makes a man different. Amen. சொல்லுங்க. determination makes a man different. உறுதியானவனே வித்தியாசமானவன். நல்ல தைரியமா சொல்லுங்க, கையை தூக்கி சொல்லுங்க, உறுதியானவனே வித்தியாசமானவன். determination makes a difference. நீ போகிற கல்லூரியிலே, நீ பள்ளி இருக்கிற இடத்திலே மற்றவர்கள் எல்லாம் ஒரே வார்த்தையை சொல்லும்போது கர்த்தர் உன்னிடத்தில் மாத்திரம் வித்தியாசமாய் பேசுகிறார் என்கிற ஒரு பெரிய காரியம் உனக்குள்ளே உண்டாகலாம். ஆனாலும் நீ உறுதியாய் நிற்கிறதை வைத்துத்தான் நீ வித்தியாசமானவளா என்பதை நிர்ணயிக்க முடியும். அங்க என்ன நடந்தது தெரியுமா? அவன் சொல்றான், வாசிக்கலாம் 19வது வசனம். அப்பொழுது அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். நான் தீர்க்க தரிசனம் காண்கிறவன், நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், நான் தீர்க்க தரிசனம் காண்கிறவன். கண்டேன்.
அப்பொழுது 21வது வசனம், அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று. அதுக்கு என்ன செஞ்சுதான் அந்த 23வது வசனம், ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்களுடைய தீர்க்கதரிசிகள் அல்ல, உம்முடைய தீர்க்கதரிசிகள் இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார். நல்லா கவனிங்க. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டில் வாசித்துருங்க, அப்ப இது நல்லா விளங்கும். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது 11வது 12வது வசனத்தை வாசிக்கலாம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். It is applicable in the New Testament time also. பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழும் உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். கொடிய வஞ்சகம், ஏனென்றால் we are not willing to listen to the word, the truth. சத்தியத்தை கேட்பதற்கு மனதில்லாமல் போகும்போது அநீதியானவைகளை நம்பத்தக்கதாக, வஞ்சகமானவைகளை பின்பற்றத்தக்கதாக தேவனே ஒப்பு கொடுத்து விடுவாராம். What a pathetic condition it should be. உடனே சிதேக்கியா வந்து ஓங்கி அடிக்கிறான். யார? மிகாயாவை. எந்த வழியாடா வந்துச்சு? உன்னை விட்டுட்டு என்கிட்ட எப்படியா, என்ன விட்டுட்டு உன்கிட்ட எப்படியா வந்துச்சு? பொய் நாவி எங்க வந்துச்சு? அடிக்கான். மிகாயா அடியை கண்டு நடுங்கவில்லை. ராஜா ஆகாப் பயமுறுத்துகிறான், இவனை இடுக்கன் அப்பத்தை கொடுத்து ஜெயில போடுங்க. அவன் சொல்றான், நீ சமாதானமா திரும்ப வந்தாதானே நடக்கும். யோ, நீ என் முகத்தை பார்க்க மாட்டப்பா. You are not going to see my face. Do you know that? உறுதியானவனை ஒன்றும் அசைக்காது. பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க, உறுதியானவனை ஒன்றும் அசைக்காது. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லுங்க, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை அவர்கள் பிடித்து. பக்கத்துல சொல்லுங்க, என்ன இருக்கிறீங்களோ இல்லையோ, எடுத்த தீர்மானத்துல உறுதியா நிக்கிறதுக்கு உங்களை விட்டு கொடுத்து பாருங்க, நீங்க வித்தியாசமானவனா மாறிட முடியும். ஜெயில போடுயா, அடியா, சாப்பாடு தர மாட்டேங்கிறியா, போ. இடுக்கடி அப்பத்தை குடிக்கிறியா, நெவர் பாதர். கசப்பான கீரையை தர்றியா, என் பெஞ்சாதி பிள்ளைங்கிட்ட நீ பிரிக்கிறியா, என்னை உள்ள கொண்டு போட்டுட்டு இருட்டு அறையில மாட்டி வைக்க சொல்றியா? ஓகே, லிசன், I am a servant of the living God standing for him. நடந்த சம்பவங்கள் அந்த அதிகாரத்தில் தெரியும். யோசபாத்துக்கு ஒரே குழப்பம்தான். ஆனாலும் போனான், ஐயோ குய்யோ என்று முறையிட்டு விட்டு காப்பாற்றி விட்டான். ஆண்டவன் சொன்னாரு, நீ அன்னைக்கு அழிஞ்சிருக்கணும், ஆனா நீ என்னை நோக்கி கூப்பிட்டதுனால தப்பிச்சிட்டேன். யோசபாத், never go for a compromise. பக்கத்துல சொல்லுங்க, ஒத்து போய் விடாதீர்கள். மாம்சத்துக்குரியவர்களோடு, மாம்சத்துக்கு உரியவைகளோடு ஒரு நாளும் ஒத்து போய் விடாதீர்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். என்ன நடந்தாலும், என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்.
என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. எல்லாரும் பாடலாமா கரங்களை உயர்த்தி? என்ன வந்தாலும் நம்புவே என்னே மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. பீகாரில் நான் ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்கிறேன். நான் இருக்கிற அதே இடத்திலே சௌத்ரி என்று சொல்கிற ஒரு மனிதனும் அவருடைய கொஞ்சம் நிலம் இருக்கிறது. அவர் அங்கே இருக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு மகன். கொஞ்சம் அடாவடித்தனம் பண்ணி ஏராளமான சொத்துக்களை சேர்த்து கொண்டவர். அரசியலிலே அவருக்கு ஈடுபாடு உண்டு. ஒரே மகனை கடத்தல்காரர்கள் கடத்தி கொண்டு போய் கயா என்கிற பட்டணத்திலே ஃபைகுன் என்ற ஒரு நதி இருக்கிறது, தண்ணீரற்ற அந்த நதியிலே. அந்த நதியின் ஓரத்தில் தான் புத்தனுக்கு ஞானம் வந்தது என்று சொல்லுகிறார்கள். வருஷத்தில் சில மாதங்கள் மாத்திரம் தண்ணீர் ஓடுகிற அந்த நதியிலே இந்த வாலிபனை கொண்டு போய் அவனை இடுப்பு அளவுக்கு புதைத்து பெரிய மரம் அறுக்கிற அந்த ஆரி என்று சொல்வார்களே, அந்த வாளை எடுத்து கொண்டு வந்து அந்த தலையிலே வைத்து இரண்டாக அறுக்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பிக்கும் முன்னதாக அவனிடத்தில் கேட்டதெல்லாம் ஒன்றுதான், உன் அப்பா எங்கெல்லாம் சொத்து வைத்திருக்கிறார், உனக்கு தானே எல்லாம் சொந்தம், நீ உயிரோடு இருந்தால் தானே அவைகள் உனக்கு சொந்தமாகும், நீ மரித்து விட்டால் உனக்கு சொந்தமாகாது. இன்றைக்கு எங்களுக்கு கையெழுத்து போட்டுக் கொடு, எனக்குரியதிலே 50% அனைத்தும் உங்களுக்கு என்று எழுதி கொடு, நீ கையெழுத்து போடுகிற பேப்பரை வைத்து உங்கள் அப்பாவிடத்தில் வாங்குவது எங்களுக்கு தெரியும் என்று அந்த கடத்தல்காரர்கள் அவனில் ஒரு பெரிய மரம் அழுக்கிற வாளை வைத்து கேட்டார்கள். நல்ல கவனிங்கம்மா, அட்டகாசத்தினால் சம்பாதித்திருந்தான் அநேக சொத்துக்களை, அடாவடி தனத்தினால் சம்பாதித்திருந்தார் அந்த சௌத்ரி. ஒரே மகன், அவருக்கு மனைவியும் தானும் இல்லை, செல்ல மகன். அந்த மகனை பிடித்துக் கொண்டு போய் அந்த நதியிலே பாதி புதைத்து விட்டு அவனை பார்த்து கேட்ட கேள்விக்கு அவன் தாராளமாக விட்டு கொடுத்திருக்க முடியும். அவன் இறுதியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என் உயிரை நான் அற்பமாக நினைக்கிறேன், என் தந்தைக்கு தீங்கு வர விட மாட்டேன். Because when I was small, my mother died. He is the one putting me on the bosom and kept me. நான் சிறு பையனாயிருந்த போது என் தாய் இறந்து விட்டாள். என்னை மார்பிலே போட்டு வளர்த்த அவர் சம்பாதித்த முறைகள் எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும்
என் தந்தைக்கு துரோகம் செய்யவோ என் தந்தைக்கு தீங்கு வருவதையோ நான் காண முடியாது, நான் மரித்தாலும் செய்ய முடியாது என்று சொன்னதினாலே இந்த எதிராளிகள் அவனை வாளால் 2 துண்டாக அறுத்து பிரேதம் கூட இவருக்கு கிடைக்காதபடி ஒரு பாதியை இங்கே இருந்து வெட்டி ஒரு துண்டை எங்கே கொண்டு போய் விட்டார்கள். அது நிமித்தம் தான் தெரிந்தது அவன் வாளால் வெட்டப்பட்டு மரித்தான் என்று. தங்கச்சி, தம்பி, நம்முடைய அப்பா அப்படி நம்மளை வாங்கவும் இல்லை, நம்மை நேசிக்கவும் இல்லை. நம்முடைய அப்பா பாவியாக இருக்கையிலே, துரோகியா இருக்கையிலே, சத்துருவாய் இருக்கையிலே, ஆகாதவனாய் வாழ்ந்த போது, துன்மார்க்கமாய் வாழ்ந்த போது என்னை அள்ளி அடைத்து கழுவி மார்பிலே போட்டு என்னை சுமந்த அந்த தகப்பனுக்கு நான் என்ன வந்தாலும் என்னை வாளாலே அறுத்தாலும் கூட நிற்பேன் என்று சொல்லுகிற ஒரு சின்ன கூட்டம் எழும்பித்தானாக வேண்டும். A worldly fellow, just because he enjoyed a little love from his father, தன்னுடைய அப்பாவிடத்திலிருந்து கொஞ்சம் அன்பை மாத்திரம் ருசிச்ச அந்த மகன் வாளால அறுக்கிறதுனா கேன் யூ ஜஸ்ட் இமேஜின்? ஒரே துப்பாக்கில ஒரு டக்குன்னு சுட்டுட்டா செத்துருக்கலாம். அறுக்கப்பட்டு சாவது கூட அந்த நன்றி எரிதலோடு கூட இருக்கும்போது எனக்காக தன்னையே தந்த இயேசுவுக்காகவோ தன் செல்ல குமாரன் என்று பார்க்காத அந்த பிதாவுக்காகவோ நான் உறுதியாய் நிற்பதற்கு என்னை ஒப்புக் கொடுத்து என்ன வந்தாலும் நம்புவேன். என்ன வந்தாலும், அடிபட்டாலும், நொறுக்கப்பட்டாலும், அடைக்கப்பட்டாலும், பட்டினியாக்கப்பட்டாலும், கசப்பேவன் வாழ்க்கையானாலும் என் ஆண்டவருக்கு எடுத்து வைத்திருக்கிற அந்த அடியிலே என்னை ஒருவனும் மாற்ற முடியாது என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. எல்லாரும் கண்களை மூடலாம். I am calling you for a higher calling. உணர்ச்சி வசத்தில் யாரும் எழும்பவும் கூடாது, கரங்களை உயர்த்தவும் கூடாது. I love my God. I love him. I love him. I love him. நான் என் ஆண்டவரை பூரணமாக நேசிக்கிறேன். அவர் என்னை நேசித்த நேசத்திற்கு பதிலாக நான் இன்றைக்கு உறுதியாய் நிற்கிறதற்கு மாத்திரம் அடிக்கப்பட்டாலும், உதைக்கப்பட்டாலும், பட்டினியாக்கப்பட்டாலும், ஆகாதவன் என்றும் ஆகாதவள் என்று தள்ளப்பட்டாலும் உறுதியாய் அவருக்காக நின்று என் ஆண்டவர் என்னை சொல்லுகிறதை சொல்லி என் ஆண்டவருக்கு நான் செய்ய வேண்டியதை செய்வதற்கு மாத்திரம் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். It's a very hard decision, please understand. ஏதோ ஒப்புக் கொடுத்தலுக்காக ஒப்புக் கொடுத்து விட வேண்டாம். If you don't stand, I can understand because you are young, you don't have the strength. நீ சின்னவள், உனக்கு இன்னும் அந்த பலன் வரவில்லை, நான் விட்டு விடுவேன். If you say, uncle, God has spoken to me, God has revealed to me, even if I die as a martyr for God, என் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரிக்கிறதற்கு நேரிட்டாலும், அடித்து கொல்லப்பட்டாலும், கல்லறியப்பட்டாலும், வாளால் அறுக்கப்பட்டாலும் என்னுடைய உறுதியில் என்று யாரும் என்னை அசைக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் அமைதியாக எழுந்து நிற்கும்படியாய் கேட்கிறேன். Let me tell it again. It's not an ordinary call. It's not an ordinary call. If you feel I am strengthless, I have my family, you can sit. எனக்கு குடும்பம் இருக்குது, எங்கள் அப்பா அம்மாலாம் இதுக்கு ஒத்துக்கிடவே மாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போய் நான் பலப்பட்ட பிறகு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் பரவாயில்ல, நீ உட்காந்துக்கலாம், மறுபடியும் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், உட்காந்துக்கலாம். இல்லை, நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பதற்கு
நான் எடுத்த எண்ணத்திலே நிலைத்து நிற்பதற்கு. A determined man only makes a difference. உறுதியானவன் மாத்திரமே வித்தியாசமானவனாக வாழ்வான், வித்தியாசமானவனாக வாழ்வான். ராஜா சொன்னாலும் சரி, ராஜாங்கங்கள் சொன்னாலும் சரி, சட்டங்கள் சொன்னாலும் சரி, அல்லது கள்ள தீர்க்கதரிசி என்னை அடக்க முயற்சித்தாலும் சரி, I cannot be put down. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. சொல்லுங்க. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. மறுபடியும் கோதுமை மணி போல், கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும் சொல்லுங்க, எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும், எதுவும்